Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நல்ல கேப் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகும்போது நானும் ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட கம்யூனிட்டிலேயே வந்து நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா காலையில் கேப் டவுன் ஆகும்போது அது அவங்க ஷார்ட்ஸ் புக் பண்ணீங்க, அந்த ரைஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். அதே மாதிரி நான் புல் பேக் என்ட்ரிங் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 600 to 630, ஸ்டாப் லாஸ் வந்து 740. ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 30-40 பாயிண்ட் மேலே ஏறி நின்றுச்சு. ஸோ நான் அது வந்து ஸ்ட்ரக்சராகவே பார்த்து சொல்லியிருந்தேன். இன்னொன்று என்னன்னா ரிலையன்ஸ் வந்து புல்லிஷாக மாறிச்சு ஆஸ் பர் ஸ்விங்கு. இது ஒரு சின்ன அப்டேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி நேற்றுலேருந்து செல்ல தான் இருந்தோம், நல்லா தெரியும். ஸோ இங்கத்துலேருந்தே செல்ல தான் இருந்தோம். ஸோ அது கரெக்டாக கீழே உடச்சிது. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருமே உடஞ்சதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்னா இப்போ திரும்பி வந்து இது வரைக்கும் வந்து புல் பேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குன்ற மாதிரி தான். இதான் வந்து காலையில் நான் வாய்ஸ் நோட்டில் போட்டுருந்தேன். ஸோ நான் தான் இப்போ செல்லு ஆகுதுன்னா ஆன் த ரைஸ் தான் பண்ணணும். இப்போ ஆன் த ரைஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த 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 சேனலில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேவா, நான் காலையில் வந்து இதை மார்க் பண்ணினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ஓவராலாக ஒரு ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 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 இதுக்கு வந்து ஃபிப்னசி மார்க் பண்ணி ஸோ 0.68லேருந்து 0.78 இந்த ஜோனில் தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து புல் பேக் என்ட்ரி வந்து நான் இந்த இடத்துல வந்து மேஜராக சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து மேஜராக இதுக்கு மேலே 740 அப்படின்றது வச்சிருந்தேன். ஸோ இதான் வந்து இது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ நல்லா வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இப்படி ஒன்று இதில் வரணும், அப்படி இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு மேட்ச் ஆகிறதுல வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுன்றது பார்க்கலாம். அப்புறம் என்ன தான் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. யூஸ் ஆயில் ஓகே ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 3-4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 97, 98, 99, இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா 104 வரைக்கும் வந்துச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சமாக அது அட்லீஸ்ட் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கூல் ஆஃப் ஆனதுனால கூட அந்த பவுன்ஸ்ன்ற மாதிரி இருக்கலாம். பட் நான் திரும்பி நம்ம பார்க்க வேண்டியது வந்து குளோபல் மார்க்கெட்லாம் கிடையாது. ஜென்ரலாக இப்போ குளோபல் மார்க்கெட் நியூஸ் வந்து க்ரூட்ல வந்து இம்பாக்டாக தெரியும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக க்ரூட் வந்து பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த லோ உடையாமல் சரியா, அன்றைக்கி ஒரு லோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லோ உடையாமல் வந்து பெருசாக வந்து கூல் ஆஃப் நடக்காது அப்படின்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். பட் அகைன் அதே மாதிரி தான் நான் பொசிஷனாக ஸ்ட்ராட்டஜிஸாக வச்சுருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் லாங்கு கொஞ்சம் ஷார்ட்டு அப்படின்றத நான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்கன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இது பார்த்துருந்தோம், ரிலையன்ஸ் பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் லெவலில் வந்து அழகாக பவுன்ஸ் வந்து அழகாக வந்துச்சு. ஸோ அது ஸ்ட்ரக்சராகவுமே புலிச்சாகவே மாறிச்சு. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் கமிங் பேக் டு நம்மளோட பொசிஷன்ஸாகவே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு டீச் பண்ணுறோம், இருக்கா லைவாக டீச் பண்ணி சொல்கிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆர்டராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டரும் போடல. சரியா, ஒன்றுமே பண்ணல. எனக்கு என்ன நடந்துச்சோ அது மட்டும் தான். ஓகே, அது நான் ஒரு இது கூட மாற்றலை, அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த பொசிஷன் வந்து அப்படியே அதுவாக வந்து ஆச்சு. ஸோ அப்போ மாற்றதுனால நேற்று என்ன பொசிஷன் வச்சுருந்தோனோ அதே பொசிஷன் தான். வேறு எதுவும் பெருசாக நான் இதில் எதுவும் பண்ணல. ஓகேவா? நீங்கள் 24 நேற்று இருந்தாலும் சரி, 24th நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் பொசிஷன்ஸு. சரி, 26 நேற்று இருந்தீங்கன்னா 26th இந்த மாதிரி வச்சிருக்கேன் பொசிஷன். அது கொஞ்சம் ஒரு நாளாக வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஜூனில் வந்து ஒரு ஸ்டார்டில் இருக்குது, அல்லது ப்ரொடக்ஷனும் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூனில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கில் அதுக்கப்புறம் லேடர் இல்லாமல் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நேற்று டிஸ்கஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நேற்று வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட அலிஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அதுலேயும் வந்து ஒரு 4600 ப்ராஃபிட் தான். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்றைக்கும் இதுலேயும் வந்து ஒன்றும் பெருசாக எக்ஸிக்யூஷன் பண்ணல. ஆர்டர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, சின்ன ஆர்டர்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன். சரி, இப்போ இது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். என் சைட்லேருந்து காலையில் இந்த ஆர்டர் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ ப்ரொடெக்ஷன் வச்சுருந்தேன். அந்த ப்ரொடெக்ஷன் டைட் போடுறதுக்கு மட்டும் செகண்ட் ஜூனில் வச்சுருந்தேன். மிச்சபடி எந்த பொசிஷனும் எதுவும் இல்லை. அதே அகைன் கம்மிங் பேக் டு அப்புறம் நம்மளோட அந்த ஏற்றமில் வந்து கன்சர்வேட்டிவாக பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்லேயும் நான் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணேன். மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு ட்ரேடு இன்னைக்கு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, பெருசாக ப்ராஃபிட்டும் இல்லை, பெருசாக லாஸும் இல்லை. முதல்ல வந்து 731 ரூபா தான் நேற்றுலேருந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த 2 ஆர்டர் இந்த இது மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த ஒரே ஒரு கால் மட்டும் செல் பண்ணியிருந்தேன் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ரொடெக்ஷனை மாற்றிட்டு ஸோ இந்த கால் செல் பண்ணது வந்து இது ப்ரொடெக்டாக போனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்ததுனால இந்த ப்ரொடெக்ஷனை கட் பண்ணி உள்ளே மட்டும் போடுறது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நடந்து வந்து இதுதான். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பொசிஷன்ஸையுமே வந்து ஒரு பார்த்துடலாம். சரி, ஏற்றம் இந்த அப்படி சும்மா பார்ப்போம். அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த பொசிஷன் வச்சிருந்தோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 3 லாட் வச்சிருந்தோம், அது 2 புக் பண்ணிட்டு இப்படி ஆகிட்டேன். இப்போ இன்னி என்ன ஆச்சுன்னா அடிஷ்னலாக செல் பண்ணேன்.
இதையும் வந்து இப்படி டைட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எப்படியோ உள்ள இருந்தாலும் சரி, இன்னும் அந்த பாதி பாதி இருக்குது. இப்போ நாளைக்கு நாளன்னைக்கு போல என்ன இருக்கோ இன்னொரு ரூ. 15 ரூ. 20 சேர்த்து வந்தால் புக் பண்ணுற வேண்டியது தான் அப்படின்ற ஆங்கிள் வச்சிருக்கு. அப்புறம் ஜூன் லேடர் பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இந்த பச்சை கலரில் இருக்கிறதுலாம் ஓப்பன். ஜூன் லேடர் பொசிஷன் அதுவும் கை வைக்கல, அதுவும் இப்படி தான் இருக்குது. ஸோ அது கீழே மேலே இருந்து இன்னொரு 1% வரைக்கும் தாங்கும். ஸோ அதான் இங்கே வரைக்கும் நான் ஒன்றும் பெருசாக அதை கை வைக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ டவுன்லனா இந்த ஸ்ட்ரைக்கு செல் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைக்கு மிடில் வரும்போது இந்த சைடில் என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன். இன்னொரு பொசிஷன் செகண்ட் ஜூன் பொசிஷன் வந்து நான் இப்படி தான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டாடில் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டாடிலுக்கு வந்து மார்க்கெட் ஸ்லைட்டாக ஒரு பக்கம் போனதுனால மட்டும் ப்ரொடெக்ஷன் இருக்காது. 2 டேஸ் முன்னாடி எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இது போட்டு வேண்டியதான் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ பொசிஷனாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நான் பெருசாக அக்ரெசிவாக இன்றைக்கி வந்து எதுவும் பெருசாக ட்ரேட்லாம் போடல. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னா நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து செம்மையாக நல்லா கறந்துருது. ஸோ நான் எதிர்பார்த்து தான் இன்றைக்கி வந்து எதுவும் பெருசாக கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஜிக்ஜாக் வால்ட்டில் தான் இருக்கும். ஸோ நினச்ச மாதிரி அதே மாதிரி தான் கீழே கேப் டவுன் ஆச்சு. அப்புறம் அப்படியே பொறுமையாக வந்து திரும்பி நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து இன்னொரு 30-40 பாயிண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகி நின்று போச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இப்போ இது ஒரு மந்த் எண்டு வரையா. ஸோ அதனால் நான் ஒன்றும் பெருசாக அக்ரெசிவ் கொஷின்ஸ் வச்சுக்க போகிறதில்ல. இந்த மந்த் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு ஓகேவா, எனக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வரும். அதுவும் நம்ம வீக்கெண்டு திரும்பி வருது, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. குரூடு, யூஎஸ், ஈரான் இவங்க பிரச்சனை இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் நம்மளால வந்து பெரிய கொஸ்டின் வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி இந்த மாதம் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. அதனால அக்ரெசிவ் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 4 நாளில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்களும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை பெரிய கொரியாக இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் சரி வாட்ஸ்அப்பில் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து டீட்டெயில்டு கொரியா மெசேஜாக போட்டாலும் சரி, இல்லை வாய்ஸ் நோட்டாக போட்டாலும் சரி. ஸோ அதான் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுப்போம். சரியா, இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் இது வந்து இப்படி வருது, இது வந்து இப்படி வருது. ஸோ இந்த அப்படியே கன்ஃபைன் ஆகினே வருது மார்க்கெட். ஸோ அப்போ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ரேஞ்சில் நான் வந்து இந்த ரேஞ்ச் மைண்ட் வச்சிருக்கேன். அப்போ இல்லை ஒஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் வைக்கிறது இருந்தால் இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் வந்து அப்படியே சப்ஸ்டான்ஷியலாக அப்படியே குறுகினே வருது. ரேஞ்ச் வந்து எக்ஸ்பான்ஷன் இல்லாமல் அப்படியே கான்ட்ராக்ஷன் ஆகி வருது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சைட் பிரேக் வருமா, அது டேட்டாவோட வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இது மட்டும்தான். இது எதுனாலும் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஸ்டே இன் டச். நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு காலையில் பார்ப்போம். சீரியஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.